அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கடகராசியில் இருக்கும் புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், ஜூலை 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். இந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 7 சனி முடிந்தும் பெரிய வளர்ச்சி எதையும் காணாமல் இருந்திருப்பீர்கள். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து வளர்ச்சியை பெறும் காலகட்டமாக இருக்கும். சனி பகவான் வக்ரமடைவதால் மந்தமாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் வேகம் பெற ஆரம்பிக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும், தன்னம்பிக்கை ஏற்படும், எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் தோன்றும். குரு பகவான் தான் சஞ்சரிக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குவார். அவருடைய பார்வைகள் எந்த இடத்திற்கு உண்டாகின்றதோ அந்த பாவகம் சுபத்துவம் அடையும். உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் பார்வைகளை 1, 3, 11ஆம் இடங்களுக்கு வழங்குவதால் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும். குடும்பம், தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும், வேலையில் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும், வியாபாரம் முன்னேற்றம் பெறும், உடல்நிலை சீராகும், வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும், பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும், வரவை விட செலவு அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் முயற்சிகளை வெற்றியாக்குவார், செயல்களை லாபமாக்குவார், பொருளாதார நிலையை உயர்த்துவார், உடல்நிலையை மேம்படுத்துவார். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்குள் இடைவெளி, பிரிவினை ஏற்படும், தவறானவர்களின் தொடர்பு, சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபாடு சிலருக்கு ஏற்படும், அவமானத்தை சந்திக்க நேரும், உடல் பாதிப்பும் மருத்துவ செலவும் உண்டாகும். இந்த மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எங்கும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் யோகமான மாதம் தான். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ஆத்ம காரகனால் நெருக்கடி யாவும் விலகப் போகின்றது. எதிர்பார்த்த பணம் வரும், உடல்நிலையில் இருந்த சங்கடம் தீரும், வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும், நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ளும் அளவிற்கு நிலை மாறும். சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும், பொருளாதார நிலை உயரும், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும், குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும், தொழிலில் கவனம் செல்லும், பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும், வழக்குகள் சாதகமாகும், எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும், மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும், மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும், பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும், சிலருக்கு சொத்து சேரும், பொன்பொருள் நவீன சாதனங்கள் வாங்குவீர்கள், உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். இந்த மகர ராசி திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிலும் தெளிவாக முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நன்மையான மாதம் தான். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்தாலும் ஞானக்காரகரின் பார்வை அங்கு உண்டாவதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் சங்கடங்கள் விலகும், உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும், சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கும் வகையில் செலவு ஏற்படும், தொழிலில் கூடுதல் அக்கறை உண்டாகும், சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள், பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும், வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வரும், வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். ஆத்ம காரகன் சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடத்திலும் ஒரு நன்மை உண்டாவது போல் உங்கள் நிலையில் இந்த காலத்தில் நன்மை அதிகரிக்கும், வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் முடிவிற்கு
முடிவிற்கு வரும். எதிரி தொல்லை விலகும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சங்கடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேலைகளை முடிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சங்கடம் நெருக்கடி ஏற்படும். உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். கடன் தொல்லை அதிகரிக்கும். வீண் பிரச்சனைகள் வழக்குகள் உண்டாகும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களை பாதுகாப்பார். அரசு வழி முயற்சிகளை சாதகமாக்குவார். வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எதிர்ப்பு போட்டி என்றிருந்த நிலைகளை மாற்றுவார். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை பாதிப்பு வழக்குகளை இல்லாமல் செய்வார். சங்கடத்தோடு வாழ்ந்தவர்களையும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். இந்த நேரத்தில் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். நினைத்ததை நடத்தி கொள்ள முடியும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேரும். பணவரவு அதிகரிக்கும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றும் காலகட்டமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும். பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் தோன்றும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை தடைபட்ட அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். சூரியன் 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து ராசியை பார்ப்பதால் சூரியனை போல செயல்படும் தன்மை உண்டாகும். ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு தொட்டது துலங்கும் காலகட்டமாக இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். 10ஆம் அதிபதியாக இருக்கும் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வேலை, வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான சுபயோகங்களும் கிடைக்கும். வண்டி வாகனம் பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட போகின்றது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் மாற்றம் செய்வது, கூடுதல் தொழில் செய்வது, வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம் என அனைத்தும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் அழகு சம்பந்தப்பட்ட கலைத்துறை, ஜவுளித்துறை சிறப்பு பெறக்கூடிய மாதம். 2ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு அதிகரிக்கும். பிரம்மாண்டத்துக்கு காரணகர்த்தாவான ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பிரம்மாண்ட பணவரவு, வெளிநாட்டில் இருந்து பணவரவு, தொழில் மூலம் பணவரவு உண்டாகும். பெரும் பணத்தை தரும் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதாரத்தில் அபிரமிதமான முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கவும் நல்ல திட்டமிட்டு செயல்படுவீர்கள். புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சமசப்தம பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். அறிவாற்றல் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தி தனத்தை பெருக்குவார். மேலும் 8க்குரியவர் 6இல் இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், தலைவலி, காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதனால் தொந்தரவு வர வாய்ப்புள்ளது. ஆனால் பெரிய பாதிப்புகள் ஏதும் உங்களுக்கு நடக்காது. கடவுளின் அனுகூலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு, வெளித்தொடர்பு, வெளிநாட்டில் செட்டில் ஆகும் பாக்கியம் உண்டாகும். வீரபத்திரரை வணங்குங்கள். சங்கடங்கள் விலகும். பைரவரை வழிபட உடல்நிலை சீராகும். அங்காள பரமேஸ்வரியை வழிபட நன்மை உண்டாகும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.